இன்றைக்கான டே வந்து ஜஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் வித் காஃபி. பிகாஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக போன காரணத்தினால, சாப்பாடு இல்லாத காரணத்தினால் ஜஸ்ட்டு காஃபியோட முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து போய் ஏதோ ஒரு மரம் இருந்துச்சு, அதில் இது மாதிரி கிடந்துச்சு. ஸோ அதை வந்து சும்மா என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துன்னு சொல்லி சும்மா ஸ்டடை பண்ணி கொடுத்து லேட்டாக விளாண்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் எங்கள் சீனியர்ஸ் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அதுக்காக சாப்பாடு இல்லை, அது சரியில்லைங்கிறதுனால வந்து அவங்களே வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல சமையல் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கிண்டுறது கொஞ்சம் வெட்டுறதுலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜிம்மு கம்மியாகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஜிம் ரொம்ப ஓவரோடாக இருந்துச்சு, ரொம்ப கடுப்பாகிடுச்சு. பட் மூடு ஸ்விங் ஆக நினச்சேன், அவ்வளோ ஒன்றும் ஸ்லிங் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆள். அவர் மோட்டிவேஷன் ஆரம்பத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிமோட்டிவேஷன் நம்ம என்னங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக டெட் லிஃப்ட் நான் ட்ரை பண்ணுறதுக்கு வந்து கிராம்ஸ்லாம் பண்ணல. பட் என்னோடய ஃப்ரெண்டு இதை பயங்கரமாக பண்ணினாப்புல. ஆக்சுவலாக ஒரு 60 kg அவரை பழைய பேர் அட்டென்ட் பண்ணணும், இன்னும் ஒரு 2 days பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த முக்கியமான நபர் வேறு யாரும் இல்லை, இவர் தான். மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு. அது போக போக டிமோட்டிவேஷன் ஆன மாதிரி ஒரு தனி ஃபீல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நானே இதாகிட்டேன். அதை நீங்களே பாருங்க நடந்துச்சு. அப்படி மோட்டிவேஷன் ரொம்ப இருக்கிற மாடி வித்தியாசமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்த சாப்பாடு நைட்டுக்கு வந்து ஏதோ இசபெல்லா பார்த்தா ஆக்சுவலாக சாம்பார் சாதம், அவ்வளோதான். அதான் போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஒன்றும் இறங்கலை, ஏன்னா அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ ஆப்ஸுக்கு வேறு போட்டிருந்தனால சரி வரல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே ஸ்டார்ட் பண்ணது லேட்டு. நான் என்னோடய ஷெட்யூல் படி இன்றைக்கி லேட் ஆரம்பிச்சு. இவ்வளோ கூட்டத்துலேயும் என் தலைவனால் மட்டும்தான் போய் நடுவில் போட முடியும். ஆக்சுவலாக இது செகண்ட் ஷிஃப்ட் நினைப்பீங்க, பட் ஆனால் செகண்ட் ஷிஃப்ட் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு ரீகேப் மாதிரி வச்சுக்கோங்க. என்னென்னா I just started following my schedule from lat and ஓவராலாக வந்து ஃபஸ்ட் லேட்டு, அடுத்து சோல் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் ஆகும் இல்லை. ஸோ அதுபடி வந்து இப்போ போகலான்ட்டு இருக்கேன். ஸோ கடைசியாக வந்து கண்டென்ட்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது சரி இவரோட முடிச்சிடலாம் பார்த்தம்போது தான் என்னோட இன்னொரு சீனை வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போனாப்புல. அதோட அந்த பாலை பொங்க விட்டு இன்றைக்கி டே முடிச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம்.